வணக்கம். இதுவே என் உரையின் துவக்கம். என் பேர் தர்சனா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கர்ம வீரர், படிக்காத மேதை, ஏழை, பங்காளன், கல்வி கண் கொடுத்த வள்ளல் என்று பலராலும் போற்றப்படும் கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். தோழர்களே, தாய்நாட்டு பணியில் தம்மை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட தியாகத்தின் ஒளிவிளக்கே கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். நாடே அவரது திருக்கோயில், மக்களே அவரது தெய்வங்கள், தொண்டே அவரது குறிக்கோள், காங்கிரஸ் அவரது உயிர் மூச்சு. காந்தியடிகள் காட்டிய பாதை
அவரது வாழ்க்கை முறை. விருதுப்பட்டு என்று அழைக்கப்பட்ட விருதுநகரில் குமாரசாமி அவர்களுக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் 1903 ஜூலை 15 மகனாக பிறந்தார். தனது 6 அகவிலேயே அவர் தந்தையை இழந்தார். 6ஆம் வகுப்பு வரை கல்வி கற்றார். பின்னர் 1940 காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் தலைவராக பதவியேற்றார். பின்னர் 1954 தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவியேற்றார். கல்வி, தொழில், பொருளாதாரம், விவசாயம் ஆகிய பல துறைகளாக தமிழ்நாடு வியக்கத்தக்க முன்னேற்றத்தை கண்டது. காமராஜர் அவர்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். நலத்திட்டங்களில் ஒன்றாக கிராமங்களில் பள்ளிகளை கொண்டு வந்தார். பள்ளிக்கு செல்லாமல் மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனை கண்டபோது ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார். பள்ளிக்கு சென்றால் வயிற்றுக்கு என்ன செய்வது, மாடு மேய்த்தாதான் சாப்பாடு என்று கூறியதை கேட்டவுடன் காமராஜர் அவர்களுக்கு வருத்தத்தில் ஆற்றியது. பின்னர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஏழை மாணவர்களுக்கும் வசதியான மாணவர்களுக்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது என்று சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்து 9 ஆண்டு காலமும் பொற்காலமாகும் என்று கூறி விடை பெறுகிறேன் தோழர்களே. நன்றி.